11th standard students. ஸோ நாம் இன்றைக்கி நீங்கள் படிக்க போகிற சாப்டர்ஸோட வெயிட்டேஜ் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆக்சுவலி எப்போயுமே பப்ளிக் டைமில் வந்து இந்த சாப்டர்ஸ்க்கு இவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது, இதை ஸ்கிப் பண்ணக்கூடாது, அதை ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு அப்போ தெரிஞ்சுக்கிறத விட ஸ்டார்டிங் இந்த டைம்லேயே வந்துட்டு நம்ம ஒரு சில விஷயத்தில் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த சாப்டர்ஸை நம்ம ஸ்கிப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கம்மியாயிரும். அண்ட் நாமளும் ஓரளவுக்கு கொஞ்சம் சீரியஸாக இருப்போம் அந்த சாப்டர்ஸோட சொல்லிக் கொடுக்கும் போதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு முன்னாடி 11th ஸ்டாண்டர்டில் நம்ம பப்ளிக்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஸோ தெர் ஆர் சர்டைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ அதில் யாராவது ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா புட் யோர் நேம். ஸோ நேம் போட்டு நீங்கள் என்ன என்ன குரூப் எடுத்திருக்கீங்க, பயாலஜி ஆர் அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஏதாவது ஐடியா வச்சுருக்கீங்களா, இல்லை இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட பேர் அண்ட் உங்களோட அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நேமை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆக்சுவலி 10th ஸ்டாண்டர்டுக்கும் 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதில் மொதல் வித்தியாசம் வந்து இந்த சாப்டர்ஸ் தான். ஸோ உங்களுக்கு இருக்கிற சாப்டர்ஸோட கவுண்ட்டு ரொம்ப 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 அதிகம். ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட 12 சாப்டர்ஸ் இருக்குது. அதாவது 2 வால்யூம் புக்கு. இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது ஒரே ஒரு வால்யூம் புக்கு. மொத்தமாக எத்தனை சாப்டர்ஸ் படிச்சிருக்கோம்? 8 சாப்டர்ஸ் 10th படிச்சிருக்கோம். ஸோ இங்கே வந்து 12 சாப்டர்ஸ் அண்ட் எல்லாத்துலேயுமே எக்ஸசைசஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, அப்போ எத்தனை எக்ஸசைசஸ் தான் இருக்குது மேம் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கணும்ல. ஸோ ஃபஸ்ட்டு சாப்டரில் நம்மளுக்கு 4 எக்ஸசைசஸ் இருக்குது. செகண்ட் சாப்டரில் நம்மளுக்கு 12 எக்ஸசைசஸ். இந்த 4 எக்ஸசைஸும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பிரிவு. ஃபஸ்ட்டு வந்து செட்ஸ் ரிலேஷன்ஸோட வந்துடும். செகண்டில் வந்து டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன் பற்றி படிப்பீங்க. தேர்ட் எக்ஸசைஸ் வந்து ஃபுல்லி வந்து ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டொமைன்ஸை பற்றி நீங்கள் படிக்கிறீங்க. அண்ட் ஃபோர்த் எக்ஸசைஸ் வந்து கிராஃபை பற்றி ஒரு கிராஃப் மாடியூலை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இந்த மாடியூல் வந்து உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்டில் 5th சாப்டரில் யூஸ் ஆகும். ஸோ இந்த மாடியூலில் தெரிஞ்சுக்கிட்டா. ஸோ செகண்ட் சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா எக்ஸசைஸுமே சிமிலர் தான். இந்த 9, 10, 11, 12 தான் ஒவ்வொரு எக்ஸசைஸும் ஒவ்வொரு கான்செப்டாக இருக்கும். மற்ற இது எல்லாமே இன்இக்வாலிட்டிஸ் ப்ளஸ் மாடுலஸ். ஸோ மோஸ்ட்லி இன்இக்வாலிட்டிஸ் ஈக்குவேஷன்ஸை வந்து 10 வருஷம் நம்ம படிச்சிட்டோம். கிளாஸ் 1லேருந்து கிளாஸ் 12 வரைக்கும் ஈக்குவேஷன்ஸ் பற்றி ஃபுல்லாக படிச்சிட்டோம். ஸோ இப்போ கிளாஸ் 11ல் இன்இக்வாலிட்டிஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ சாப்டர் 3 ட்ரிக்னோமெட்ரி. அண்ட் அகெயின் ஒவ்வொரு எக்ஸசைஸுக்கும் தெர் ஆர் ஸோ மெனி ஃபார்முலாஸ். நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலாஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கே ஒரு தனி திறமை வேணும். ஆனால் அதில் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட 12th ஸ்டாண்டர்டில் அது பயங்கர யூஸ் ஆகும். And 4th chapter is permutation and combination. 5th chapter binomial theorem. 6th வந்து lines equation பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. கம்ப்ளீட்டாக லைனை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ அதில் 4 எக்ஸசைசஸ் இருக்குது. உங்களுக்கு செகண்ட் சாப்டர், 8th சாப்டர், 9th, 10, 11, 12. ஸோ மோஸ்ட்லி ஃபஸ்ட் வால்யூம் வந்து கொஞ்சம் ரொம்ப தியரியான ஒரு சாப்டர்ஸ், நிறைய படிக்க வேண்டியதாக இருக்கும். செகண்ட் வால்யூம் வந்து இட் இஸ் அட்டர்லி ஈஸியான ஒரு வால்யூம். கான்செப்ட் புரிஞ்சால் போதும், அவ்வளோதான். ஸோ ஒரு கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா அதோட சிம்பிளிஃபிகேஷன் தான் இது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வால்யூமுக்கு நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா செகண்ட் வால்யூம் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வால்யூமை நிறைய பேர் நிறைய சாப்டர்ஸை ஸ்கிப் பண்ணுவீங்க. ஸோ ப்ளீஸ் டோன்ட் அவாய்ட். அதில் முக்கியமாக 3rd சாப்டரையும் 6th சாப்டரையும் அவாய்ட் பண்ணுவேன். அதை பண்ணவே பண்ணாதீங்க, சரியாடாமா? ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அப்போ மொத்தமாக எத்தனை எக்ஸசைசஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 72 எக்ஸசைசஸ் இருக்குது. எக்ஸாம்பிள்ஸ் ப்ளஸ் எக்ஸசைஸ். அண்ட் இதில் வந்து நான் 1 மார்க்ஸை கன்க்ளூட் பண்ணல. 1 மார்க்ஸை சேர்த்தனா அது இன்னும் ஒரு 12 எக்ஸசைஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ டோட்டலி 84 எக்ஸசைசஸ் உங்களுக்கு வரும். ஸோ நம்ம இப்போதைக்கு சம்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அப்போ இத்தனை எக்ஸசைசஸ் நம்ம படிக்க போகிறோம். சரி, ஓகே. அப்போ வெயிட்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4, சாப்டர் 5. ஸோ மொத்தமாக 12 சாப்டர்ஸில் எவ்வளோ 5 மார்க்ஸ் வரலாம், எவ்வளோ 3 மார்க்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுலேருந்தே நம்ம பார்த்துக்கலாம் எந்த சாப்டர்ஸ் ரொம்ப அதிக வெயிட்டேஜ்னு. ஸோ நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் கொடுக்குறேன். இதை நம்ம இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறோம். செகண்ட் சாப்டர், 3rd சாப்டர், 7th சாப்டர், 10th சாப்டர் அண்ட் 11th சாப்டர். இது வந்து பேசிக்கலி உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும் இல்லை, 12th ரொம்ப முக்கியமான இடத்துலையுமே இது வரும், சரியாடாமா? ஸோ இந்த வெயிட்டேஜுக்கான எல்லா விஷயங்களையும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிடிஎஃபாக கொடுத்துறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் பார்த்துக்கோங்க எந்த சாப்டர்ஸ் ரொம்ப ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதெல்லாமே நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து படிக்கலாம். ஸோ அதுக்கு பெய்ட் கிளாஸஸில் எப்படி ஜாயின் பண்ணுன்றதை இப்போவே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நம்ம யூடியூபுக்கு பாங்க. ஸோ எந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலும் சரி, யூ ஹாவ் டு கிளிக் திஸ் வீடியோஸ், சரிங்களா? வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குண்டாமா. ஸோ கிளிக் பண்ணி இந்த 2 year பேட்ச் தான் இது. ஏன்னா நம்ம 2028 அப்போ தானே எழுத போகிறோம். ஸோ இந்த 2 year பேட்ச் வச்சு நாங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும்.
நீங்கள் எத்தனை லைவ்ஸ் லைக் ஹவு many லைவ்ஸ் 350க்கு மேலே லைவ் செக்ஷன்ஸ் அட்டென்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமும் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். 80+க்கு மேலே டெஸ்ட்டு வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ண போகிறீங்க. ஸோ பசங்களா, அண்ட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களோட டெஸ்ட் அனாலிசிஸ் வந்து நீ எந்த பார்ட்டில் ரொம்ப வீக்காக இருக்குன்ற ஹைலைஷனை வந்துட்டு உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்கும். சரியாடாமா? ஸோ 11th 12th புக்ஸ் வேணுன்றவங்க நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பேக்கேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஒன்லி டீச்சிங் பேக்கேஜஸ், அதாவது வித்தவுட் புக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு 2,999 ஃபார் தி என்டையர் 2 years, 2 வருஷத்துக்கும் சேர்த்து இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். யாருக்காவது வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ இவங்கள தான் டீச்சர்ஸ் ஃபார் யூர் 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் மேக்ஸ். இந்த வருஷம் சிஎஸும் நம்ம 11th சேர்த்து எடுக்கிறோம். ஸோ பசங்களா, இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் இந்த லிங்க், இப்படி நான் யூடியூப்பில் காட்டின மாதிரி போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதான். ஸோ நீங்கள் குரூப் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி அப்படின்னா யூ கேன் தாராளமாக நீங்கள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பை எவ்ரிவன். அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இம்பார்ட்டன்ட் லைக் வெயிட்டேஜ் சேனல் சாப்டர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். புக்கு டவுன்லோட் பண்ண தெரியாதுன்றவங்க எனக்கு சொல்லுங்கள். மேம் பப்ளிக் வைஸ் வந்து லைக் எவ்வளோ சாப்டர்ஸில் எவ்வளோ மார்க்ஸுக்கு வருது அப்படின்ற டீட்டெயில்ஸ் சொல்லுவீங்களான்னா எஸ், நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். அதுவும் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா. ஸோ பை பசங்களா.